வணக்கம். இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ 8707277783 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நாம இன்னைக்கு மனம் திரும்புதல் அப்புறம் பாவ மன்னிப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நீங்க பகிர்ந்த குறிப்புகள் சில முக்கிய பரிசுத்த வேதாகம வசனங்களை வச்சு இத பத்தி பேசலாம். முக்கியமா இயேசுவோட பார்வையில இது என்ன அர்த்தம் தருதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா. இதுல இயேசுவோட போதனைகள்ல இந்த ரெண்டு விஷயமும் ஏன் இவ்ளோ மையமா இருக்குன்னு பார்க்கணும். ஆமா, குறிப்பா லூக்கா 24:47 வசனம். இயேசுவே சொல்றாரு, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஓ, அப்போ இது உலகளாவிய ஒரு செய்தி. ஆமா, அந்த செய்தியோட முக்கியத்துவத்தை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். மனம் திரும்புதல்னா என்ன, அப்புறம் இயேசு மூலியமா பாவம் மன்னிப்பு எப்படி கிடைக்குது, இதையெல்லாம் தெளிவுபடுத்துவோம். சரி, அப்போ முதல்ல மனம் திரும்புதல் அத பத்தி ஆரம்பிக்கலாமா? இது சும்மா நம்ம தப்பு செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்படுறது மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேலையா? இல்ல, அதுக்கும் மேல. மனம் திரும்புதல்ங்கிறது ஒரு முழுமையான மனமாற்றம். அதாவது நம்ம போற தப்பான வழியை விட்டுட்டு திரும்பி வரது, இயேசு காட்டுற பாதைக்கு. சரி. அப்போஸ்தலர் 17:30 இது அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் இயேசுவின் மூலமாக தேவன் கட்டளையிடுகிறார். அப்போ இது ஒரு கட்டளை. ஆமா, இது ஒரு உலகளாவிய அழைப்பு. அறியாமையிலிருந்து விலகி உண்மையை நோக்கி திரும்புங்க அப்படின்னு இயேசு மூலமா வர்ற கட்டளை. இயேசுவே கூட மார்க்கு 1:15 நேரடியாவே சொல்றாரு, காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு. எதுக்காக இந்த மனம் திரும்புதல் இவ்ளோ முக்கியம்? ஏன் இது தேவைப்படுது? அதுக்கு காரணம் ரோமர் 3:23 இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஓ, அப்போ எல்லோருக்குமே இது பொருந்தும். ஆமா, மனுஷ இயல்புலயே ஒரு குறைபாடு இருக்கு. நாம சரியான பாதையிலிருந்து விலகி போயிடுறோம். இந்த நிலைமையிலிருந்து மாறி இயேசு காட்டுற அந்த புதிய வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முதல் படிதான் இந்த மனம் திரும்பிதல், ஒரு முழுமையான திருப்பம். புரியுது. சரி, அப்படி ஒருத்தர் மனம் திரும்பி இயேசு பக்கம் திரும்பிட்டா அடுத்ததா கிடைக்கிறது தான் பாவ மன்னிப்பா? பாவ மன்னிப்புனா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. மனம் திரும்புதல்ங்கிறது நம்மளோட செயல்னா, பாவ மன்னிப்புங்கிறது அதோட விளைவா இயேசு மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசு மாதிரி. பரிசு? ஆமா, நாம செஞ்ச தப்புக்கள்ல இருந்து ஒரு முழுமையான விடுதலை. மத்தேயு 1:19 பாருங்க. தூதன் யோசேப்பு கிட்ட என்ன சொல்றாரு? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஓ, அப்போ இயேசுவோட பேரே பாவங்களை நீக்கிறதோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதேதான். அவரோட பேரும் சரி, அவர் வந்த நோக்கமும் சரி, பாவங்களிலிருந்து மீட்பதுதான். சரி, இந்த விடுதலை, இந்த மன்னிப்பு, இது எப்படி நடக்குது? எது மூலமா இது சாத்தியமாகுது? இது முழுக்க முழுக்க இயேசுவோட தியாகத்தால தான் கிடைக்குது. மத்தேயு 26:28 பாருங்க. இயேசுவே ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகலுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. அவரோட இரத்தம் சிந்தப்பட்டது தான் இந்த மன்னிப்புக்கு வழி செஞ்சது. அப்போ அவரோட பலிதான் ஆதாரம். ஆமா, அதோட அப்போஸ்தலர் 10:43 இதை இன்னும் உறுதிப்படுத்துது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். ஓ, அப்போ விசுவாசம் முக்கியம். ரொம்ப முக்கியம். இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறது, அவர் நமக்காக செஞ்ச அந்த தியாகத்தை ஏத்துக்கிறது, இதுதான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வழி. யோவான் 2:2 இன்னும் ஆழமா சொல்றாங்க, இயேசுவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலின்னு. அப்போ மனம் திரும்புதல், அதாவது நாம திரும்புறது, அப்புறம் பாவ மன்னிப்பு, அதாவது இயேசுவோட செயலால் கிடைக்கிற விடுதலை, இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு, பிரிக்கவே முடியாது. கரெக்ட், பிரிக்கவே முடியாது.
இதுதான் இயேசுவோட போதனையோட அந்த சுவிசேஷத்தோட மைய கருத்துன்னே சொல்லலாம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. நாம ஆரம்பத்துல பார்த்தோமே, லூக்கா 24:47 அதுல சொன்ன மாதிரி இந்த மனம் திரும்புதலும் இயேசுவோட பேர்ல கிடைக்கிற பாவ மன்னிப்பும் தான் உலகமெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டிய நல்ல செய்தி. சரி. யோவான் 2:12ல என்ன சொல்றாரு பாருங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இது ஒரு வாக்குறுதி மாதிரி. ஆமா, விளக்குனீங்க. ஆக இந்த கலந்துரையாடலோட இறுதியில நீங்க, அதாவது நம்ம கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவ மையமா வச்சு பார்க்கும்போது இந்த மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? இந்த ஆழமான புரிதல் உங்க ஆன்மீக பயணத்தை இன்னும் எப்படி அர்த்தமுள்ளதாக்க முடியும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.